السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الشمس والقمر آيتان من آيات الله لا ينكشفان لتموت أحد إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நடுநிலையான மார்க்கம். எல்லா விஷயங்களிலும் நடுநிலையை கடைபிடிக்க சொல்லக்கூடிய ஒரு ஷரியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். குறிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு செயலை நாம் செய்துவிடக்கூடாது, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் காட்டி தந்திருக்கிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிதானத்தை கடைபிடித்து வாழக்கூடிய வழிமுறைகளை எல்லா நிலையிலும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய அவசர காலத்தில் நிதானத்தை இழந்ததின் காரணமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளாகி இருக்கிறது. இந்த வார ஜும்மாவில் உணர்ச்சி வசப்படாதீர் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 60 வயது. ஹிஜ்ரி 8 துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் அவர்களுக்கு பிறந்த இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற மகனார் பிறந்து 16 மாதமும் 8 நாளுமே ஆகியிருந்தது. அந்த குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த மகனார் குழந்தை இறந்து போய் விடுகிறது. குழந்தை இறந்த துக்கத்தில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டு அழுகிறார்கள். கண்ணீர் வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணில் தண்ணியை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், தாங்களும் அழுகிறீர்களா? ஆமாம், என்னுடைய உள்ளத்திலே இரக்கம் இருக்கும்ல, தான் பெத்த பிள்ளை, அந்த இரக்கம்
அந்த ரஹ்மத்தின் காரணமாக ஆள ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்தில் மக்கள் பேசிக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் இன்னொன்று நடந்தது. என்னவென்றால், அந்த நேரத்தில் கிரகணம் ஏற்பட்டது. இப்போ மக்கள்லாம் பேசிக்கொண்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் இறப்பின் காரணமாகத்தான் கிரகணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அதீத உணர்ச்சி வசப்படுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லி அவர்களை தட்டி கொடுப்பார்கள். இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அல்லாஹுடைய அத்தாட்சியிலிருந்து உண்டதாக இருக்கிறது. இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா, அல்லாஹுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளது. யாருடைய இறப்பிற்காகவும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படாது. யாருடைய பிறப்பிற்காகவும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படாது. இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே நேரத்தில் அப்படி கிரகணம் ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள், தொழுகையின் பக்கம் விரையுங்கள், அல்லாஹுடைய திக்ரின் பக்கம் விரையுங்கள் என்று அந்த ஹதீஸில் சொல்லி தருவார்கள். சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது உணர்ச்சி வசப்படுதலின் காரணமாக எதையாவது சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துருச்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும், இதனால தான் அது வந்துச்சு, அதனால தான் இப்படி வந்துச்சு, இது நடந்திருக்கிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துடக்கூடாது என்பதற்காகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய இறப்பிற்கும் என்ன செய்யாது, கிரகணங்கள் வராது, யாருடைய பிறப்பிற்கும் வராது. அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அல்லாஹ் எப்போது நாடுகிறானோ அப்போது அது நடக்கும், அவ்வளவுதான். ஆக அதீத உணர்ச்சி வசப்படுதல் என்பது சில நேரங்கள் நம்ம என்ன செஞ்சிடும், ரொம்ப கீழே தள்ளி விட்டுரும். பின்விளைவுகள் அதிகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் சில நேரங்களில் தோல்வியை தழுவி இருப்பதும், சில நேரங்களில் பாதிக்கப்பட்டிருப்பதும், பின்தங்கி இருப்பதும் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், முஸ்லிம்கள் உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக சில தவறுகளையும் செய்து விடுகிறார்கள். நம்முடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தா தெரியும். சஹாபாக்கள் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறாங்க. உலகின் தலை சிறந்த அறிவியல் அறிஞர் ஐசக் நியூட்டன் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். த 100 அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் 100 சிறந்த அறிவியலாளர்கள், உலகத்தில் சாதனையாளர்கள் பட்டியல் 100 பேரை தேர்ந்தெடுத்து எழுதப்பட்ட அந்த புத்தகத்தில் ஐசக் நியூட்டன் 2வது இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த மைக்கேல் ஹார்ட் அந்த நூலை எழுதியவர். காரணம், அவர் கண்டுபிடிச்ச அந்த தத்துவங்கள், அவர் கண்டுபிடிச்ச அந்த அறிவியல் சிந்தனைகள் மிக மிக முக்கியமான கோட்பாட்டை இன்றளவும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அவர் கண்டுபிடித்த தத்துவங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணமா சொல்றான் தான், இன்னைக்கு ராக்கெட் மேலே போயிட்டு கீழே திரும்புது, மேலே போகுது, அதனுடைய உருவாக்கம், இதற்கு எல்லாமே அடிப்படையான தத்துவத்தை கண்டுபிடித்தவரே ஐசக் நியூட்டன் தான். முக்கியமாக பொருட்களின் இயக்கம், ஒரு பொருள் எப்படி இயங்கிட்டு இருக்கிறது, அந்த இயக்கம் தொடர்பான விதிகள், ஒரு 3 விதிகளை ஐசக் நியூட்டன் என்ன செஞ்சார், கண்டுபிடிச்சு அந்த தத்துவத்தை வெளியிட்டார். அதுல ஒரு விதி, அதாவது 3வது விதி இப்படி சொல்லுகிறது, எந்த ஒரு செயலுக்கும் அதற்கு சமமான எதிர்விளைவு உண்டு. எவரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். எந்த ஒரு செயல் நம்ம செஞ்சானோ அதுக்கு ஈக்குவலான எதிர்விளைவுகள் கண்டிப்பாக இருக்கிறது என்ற ஒரு விதியை ஐசக் நியூட்டன் கண்டுபிடித்தார். உதாரணமா சொல்றான் தான், அடிக்கடி நீங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். நம்முடைய பந்து இருக்குது கையில, அதை எவ்வளவு தூரம் தூக்கி எறிகிறோமோ அவ்வளவு தூரம் என்ன செய்ய நமக்கு திரும்பி வரும், செவத்தில் அடிக்கப்பட்ட பந்து. அதே மாதிரியா படகுல போகும் பொழுது படகுனுடைய துடுப்பை எந்த அளவுக்கு வேகமா நம்ம சுழற்றுறோமோ, பின்னாடி நம்ம சுழற்றணும் அப்படின்னா நம்முடைய அந்த படகு முன்னால போகும். எந்த அளவுக்கு இந்த படகுடைய சுழற்றுதல் வேகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு முன்னாடி என்ன செய்யும், படகு போகும். இப்போ இந்த விதியை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா ஐசக் நியூட்டன். சரி, இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலுமே நம்ம எந்த அளவுக்கு ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா
அதே ஈக்குவலான ஒரு விஷயத்தை நம்ம எதிர்கொள்ளணும். இன்னைக்கு அதிமேதாவிகள் தத்துவவாதிகள் சொல்றாங்க, அது உண்மையும் கூட தான். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நம்ம எதிர்வினை ஆற்றக்கூடாது. நிறைய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே எதிர்வினையின் காரணமாகத்தான் என்ன செய்ய வந்திருக்கு. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, கணவன் மனைவி சண்டை வருது, தாய் தந்தை சண்டை வருது, கணவன் ஏதாவது ஒன்று சொல்றாரு, மனைவி அமைதியாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மனைவி எதிர்வினை ஆற்றுனாங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே பெருசாகுது. இதே மாதிரி தான் சமுதாயத்தில் இப்போ எதிர்வினைங்கிறது ஐசக் நியூட்டனுடைய விதியின்படி ஈக்குவலாக இருக்கும் என்று ஒரு அறிவியல் தத்துவத்தை சொல்லித் தருகிறார். அதே நேரத்தில் நாம் உலக நடைமுறையிலே பார்க்கும் பொழுது அறிவியல்ல வேண்டுமானால் ஈக்குவலாக இருக்கலாம். பந்தை தூக்கி சவத்தில் எரியும் போது அதே ஸ்பீடுக்கு வரலாம். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் உதாரணம் அரசியல் ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம், அல்லது சமுதாயத்தில் வேறு எந்த ஒரு செயலை செய்தாலும் அதே அளவுக்கு ஈக்குவலான ரியாக்ஷன் வர்றதில்லை. அதையும் தாண்டி அதிகமான விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாம் உலக யுத்தத்தில் அமெரிக்கா ஆரம்பத்தில் சண்டையில் பங்கெடுக்கவே இல்லை. ஆரம்பத்தில் பங்கெடுக்காம அமெரிக்கா கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்தது. சும்மா இருந்த சாத்தானை கிளப்பி விட்டது மாதிரி ஜப்பான் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா 1941 டிசம்பர் 7 அமெரிக்காவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய துறைமுகத்தில் பியர்ல் ஹார்பரில் ஒரு தாக்குதலை ஏற்படுத்துது ஜப்பான். கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய 8 கப்பல்கள், 188 விமானங்கள், 2403 வீரர்களை என்ன செய்து அது காவு வாங்கி கொள்கிறது. இவ்வளவு தாக்குதல் ஏற்படுத்தி ஜப்பான் அழித்து ஒழிக்கிறது. இதற்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? அதே அளவு ஈக்குவலா அமெரிக்கா என்ன செய்யல, ஜப்பானை தாக்கல. அதை விட பல மடங்கு அதிகமான உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஜப்பான் மிகப்பெரிய நகரமாக, தொழில் நகரமாக இருக்கக்கூடிய அந்த ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற 2 நகரத்துல மிகப்பெரிய அணுகுண்டை தூக்கி போட்டுச்சு. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு சில நிமிடங்கள்ல அந்த நகரமே சின்னாபின்னமாகிவிட்டது. எந்த அளவுக்கு சொன்னால் ஹிரோஷிமா நகரத்துல 1,66,000 பேர் உடனே இறந்து போனாங்க. நாகசாகில 80,000 பேர் இறந்து போனாங்க. மொத்தமா சேர்த்து பார்த்தோம்னா 2,46,000 பேர் மக்கள் என்ன செஞ்சாங்க, இறந்து போனாங்க. இந்த விளைவுகளை நாம் பார்க்கும் பொழுது ஜப்பான் அமெரிக்காவை தாக்குதல் ஏற்படுத்தி செய்த அந்த செயல் குறைவானது. அதற்கு எதிர் விளைவாக அமெரிக்கா தாக்குதலை ஏற்படுத்தும் பொழுது மிகப்பெரிய விளைவை சந்தித்தது. இன்னமும் சொல்லப்படுது, ஜப்பான்ல இன்னைக்கு அந்த பகுதிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இன்னமும் ஊனமுற்றவர்களாக பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதான். அந்த அளவுக்கு அந்த அணுகுனுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும். நம்ம ஒரு செயல் நமக்கு எதிராக நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம் அப்படின்னா அதற்கு பகரமாக வரக்கூடிய விளைவுகள் சமமாக ஈக்குவலாக இருக்காது. அது அதைவிட மிக மோசமானதாக இருக்கும் என்பதுதான் இந்த அமெரிக்கா ஜப்பான் மீது ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல் நமக்கு சொல்லித் தருகிறது. நிறைய உதாரணம் சொல்லலாம். இந்த உலகத்தில் எல்லாரும் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் என்ற நியதி கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாருமே தோல்வி அடைந்து கொண்டே இருப்பார்கள் என்ற நியதியும் கிடையாது. இந்த 2 விஷயத்தை மனிதன் விளங்கிட்டான் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. சில பேர் சொல்றோம்ல, இவர் எப்போதுமே இவர் தான் எம்எல்ஏவா இருப்பார், 5 முறை வந்து விட்டார், 10 முறை வந்து விட்டார், இல்லை இந்த பொறுப்புல இவர் தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறார், இவர் தான் இந்த பகுதியிலே ஜெயிக்கக்கூடிய நபராக இருக்கிறார், இவர் தான் இந்த கம்பெனியுடைய காலங்காலமாக முதலாளியாக இருக்கிறார். இப்போ இதுவெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நியதி என்ன தெரியுமா? ஒருத்தர் மேலோங்கி போகிறாரு அப்படின்னா, வெற்றி பெற்று கொண்டு போறாரு அப்படின்னா கடைசி வரை அவர் வெற்றியோடு இருக்க மாட்டார். உயரத்துக்கு போனார் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நியதி என்னவென்றால் ஒரு தடவை அவர் கீழே இறங்கிடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்துக்கு பேரு அலுபா.
அலுபான்னு ஒரு ஒட்டகம் வச்சிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்பாங்கிற ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம்னா, எந்த போட்டிலையும் அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். இதுவரைக்கும் யாருமே அந்த என்ன செய்யற அல்பாவை முந்தினதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு வீரமான ஒரு சாதனை ஒட்டகம், அதான் சாம்பியன். அந்த ஒட்டகத்தை ஒரு தடவை ஒரு சாதாரண கிராமப்புற வாசியினுடைய சாதாரண சின்ன ஒட்டகம் அந்த அல்பாவை முந்தி விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை விட முந்தி போயிடுச்சு, முதல் இடத்துக்கு வந்துடுச்சு. சஹாபாக்களுக்கு ஒரே கவலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை முந்திருச்சு, அவர் கவலையில் இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இப்படி கவலையில் இருக்காங்க, உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே ஞாபகத்தில் இருக்கணும். எப்போதுமே ஞாபகத்தில் இருந்துச்சு அப்படின்னா தோல்வியில நமக்கு பெருசா தெரியாது, தோல்வியை கண்டு பயம் வராது. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது ஏற்படும் என்ற எண்ணத்தோடு நம்ம பயணத்துக்கு போயிட்டே இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஹக்கன் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது இப்படி ஒரு கடமை இருக்குது. என்ன கடமை? அல்லாஹ் யர்ஃபஉ ஷையன், ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப உயரத்துக்கு போயிருச்சு, உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சிருச்சு அப்படின்னா இல்லா வலாஹு, அதை அல்லாஹ் தாழ்த்தியே தீருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் முந்தினதுக்கு பிறகு சஹாபாக்கள்லாம் கவலையா இருக்கும்போது இந்த விஷயத்தை சொல்றாங்க, நீங்க அலுபாங்கிற ஒட்டகம் என்னுடைய ஒட்டகம் பிந்திருச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒரு பொருளை உயர்த்தி வச்சிருந்தான் அப்படின்னா, ஒருத்தரை உயரமான அந்தஸ்துக்கு கொண்டு போய் வைத்திருந்தால் ஒரு தடவையாவது அல்லாஹ் என்ன செஞ்சிடும், கீழே இறக்கிடுவான். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி இறக்குறதுங்கிறது அல்லாஹ்வுடைய கடமையாகவே இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இப்ப நம்ம இதெல்லாம் நம்ம கிடைக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? தோல்வி வெற்றி இதன் காரணமாக நம்ம உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய பொறுப்புல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. உஹதுடைய யுத்தத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவுகிறது. ஸல்லல்லாஹு கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சில சஹாபாக்கள் மதீனாவுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்பட்டு போச்சு. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி சஹாபாக்களுக்கு என்ன செய்யறான், அந்த உணர்ச்சி வசப்படுதலிருந்து கொஞ்சம் நிதானத்தை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வசனத்தை இறக்கி சொன்னா, அஃப இம்மாத அவ் குத்திலன் கலபுத்தும் அலா அல்காபிக்கும், அவர் மரணித்தாலோ அல்லது கொல்லப்பட்டு போனாலோ நீங்களாம் என்ன செய்வீங்களா, பழைய மதத்திற்கே திரும்பி போயிருவீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கால் கொல்லப்பட்டு இருந்தாலும் நீங்க என்ன பழைய மதத்துக்கா போக போறீங்க? ஸ்திரமா என்ன செய்யுங்க, யுத்த காலத்துல நில்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வசனத்தில் இறக்கி சொல்லுவான். இப்ப சில நேரங்கள்ல சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிக்கும் பொழுது அந்த நேரத்தில் சில வார்த்தைகள் சில செயல்பாடுகள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் குறையும். யாராவது குடும்பத்தில் உணர்ச்சி வசமா பேசிக்கிட்டு இருக்காங்க கோபத்தில், அல்லது சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை வருது அதற்கான உணர்ச்சி வசப்படுறாங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் உணர்ச்சி வசப்படுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக உணர்ச்சி வசப்படுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் சரியான வழிகாட்டுதல் அவங்களுக்கு வழங்கணும். இது சரியில்லை, எந்த வார்த்தையை அந்த இடத்துல சொன்னால் சரியா இருக்கும் அந்த வார்த்தையை சொல்லணும். சில நேரங்கள் இப்படி மாறி விடுவதுண்டு. ஏற்கனவே அவர் கொந்தளிப்பில் இருப்பார், நம்ம பேசக்கூடிய வார்த்தை என்ன நடந்து போயிடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவருக்கு மேற்கொண்டு கொந்தளிப்பை ஏற்படுத்து. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குடும்பத்திலேயோ சமுதாயத்தில் நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த வதந்திய அவங்க கேள்விப்பட்டு கொஞ்சம் பின்னோக்கி இருக்கும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானு இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லி ருசுல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தூதர் தான், இதற்கு முன்பு வந்த தூதர்கள் எல்லாம் அவர்கள் சென்று விட்டார்கள். அதே போன்று ஒரு கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌத்து என்று இருக்குமேயானால் அவங்க போகத்தான் போறாங்க, தடுக்க முடியாது. ஆகையினால நீங்க உங்களுடைய ஈமான்ல ஸ்திரமாயிருங்க, நீங்க உங்களுடைய மார்க்கத்தில் ஸ்திரமாயிருங்க, நிதானத்தை கடைபிடிங்கள் என்ற கருத்திலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரிதான் ஹைபருடைய யுத்தத்துல கொஞ்சம் வெற்றி தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு காலையில் ஒரு நபருக்கு நான் கொடியை கொடுக்க போறேன்,
யார்கிட்ட கொடுக்க போறனோ அவர் தான் என்ன செய்வார், வெற்றி வகை சூட போகிறார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நைட்டெல்லாம் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நபர் யாருன்னு தெரியலையே. ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டாங்க, அந்த நபர் நானா இருக்கக்கூடாதா என்று ஆசைப்பட்டார்கள். மறுநாள் காலை விடிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலி எங்கன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கண் வலி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு தன்னுடைய எச்சில் எடுத்து கண்ணில் தடவுனாங்க. கண் வலி இல்லாமல் போய்விட்டது. ஏற்கனவே கண் வலி வந்த தடமே இல்லாத அளவுக்கு நல்ல கண் சுகமாயிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கொடியை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவங்களுடைய கையிலே வெற்றியை வைத்திருக்கிறான் என்று சொல்லி அனுப்புவாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, உணர்ச்சி மிகுதியில சொல்லுவாங்க, நான் போர் புரிவேன், அவரிடத்துல சண்டை போடுவேன். எதுவரை தெரியுமா, நம்மள மாதிரி அவங்க ஆகிற வரைக்கும் நான் என்ன செய்வேன், போர் புரிவேன். ஒரு வீர வசனம் பேசுவாங்க, ரொம்ப ஒரு இதா பேசுவாங்க. இப்போ அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அலி அவர்களே, நீங்க மக்கள்கிட்ட இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க, மென்மையா நடந்துக்கிறங்க. அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட சண்டை போடுறதை விட நமக்கு அதுதான் பெருசு. ஒருத்தருக்கு ஹிதாயத்து கிடைக்கிறதா மிகப்பெரியது. அவங்கள சண்டை போட்டு கொலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்க நம்ம இஸ்லாத்து பக்கம் வந்துட்டாங்களா, அதுதான் எல்லாத்தையும் விட பெருசு. நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று போர்க்களத்தில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உணர்ச்சி வசமாக பேசிய பேச்சை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் நிதானப்படுத்தினார்கள். அப்போ மார்க்கம் என்ன சொல்லுது, நிதானமாக நடந்து கொள். நிதானம் மிக முக்கியம். எங்கே நிதானத்தை இழக்கிறோமோ அங்கே நாம் படுதோல்வி அடைந்து கொள்கிறோம். இங்க குடும்பத்தில் நீங்க யோசனை பண்ணி பாருங்க, எந்தெந்த இடங்கள் நிதானத்தை இழக்கிறோமோ. மனைவி எடுத்து நிதானத்தை இழத்து ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா மனைவியுடைய சூழ்நிலையே மாறிக்கிறோம். குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். கொஞ்சம் நிதானத்தை இழந்து தலாக்கு வார்த்தையை பயன்படுத்தி விட்டால் தலாக்கு முடிந்து விடும். அப்ப நிதானம் என்பது மிக மிக முக்கியம். அதனால தான் நம்முடைய மார்க்கம் நடுநிலையான மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அதிகமான அமல் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. வணக்க வழிபாட்டில் கூட நம்முடைய மார்க்கம் நிதானத்தை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறது. அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பள்ளிவாசல்ல இமாம் ஜமாத் நடந்து கொண்டு இருக்கிறது, நீங்க ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த இமாம் ஜமாத்து இமாம் வந்து ருக்குவுக்கு போயிட்டாரு, அந்த ரக்காத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வேகமாக ஓடி வர்றதுக்கு அனுமதி இல்லை. அந்த நேரத்தில் கூட நீங்க நிதானத்தை கடைபிடிச்சு வரணும். அந்த ஒரு ரக்காத்து போனாலும் போயிட்டு போகுது, நிதானத்தை கடைபிடிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களிடத்துல ஒரு 3 பேர் போறாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கிட்ட கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வணக்க வழிபாடு எப்படி இருந்தது, எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டாங்க. விசாரிச்சுட்டு இந்த 3 பேர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுதியை எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, நான் இனிமே இரவு முழுதும் நின்று வணங்க போறேன், தூங்கவே மாட்டேன். இன்னொருத்தர் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாங்க, நான் வந்து காலம் முழுவதும் நோன்பு வைக்க போறேன், ஒரு நாள் கூட நோன்பு இல்லாம இருக்க மாட்டேன், டெய்லி நோன்பு வைக்க போறேன்டாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, நான் திருமணம் முடிக்க போறது இல்லை, பெண்களை விட்டும் தவிர்ந்திருக்க போறேன்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் வருவாங்க, இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்க இப்படிலாம் சொன்னீங்களான்னு கேட்பாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்யுங்க, தொழவும் செய்யுங்கள், விடவும் செய்யுங்கள், தூங்கவும் செய்யுங்க, நோன்பு வையுங்கள், நோன்பை விடவும் செய்யுங்கள், திருமணம் முடித்து பெண்களோடு குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபடுங்கள், இதுதான் என்னுடைய சுன்னத். இங்க சுன்னத்துன்னு தவறா நினைச்சிடக்கூடாது. டெய்லி நோன்பு வைக்கிறது, இரவு முல்லாம் வணங்குறது சுன்னத்து இல்லை. நான் அப்படிதான் நடந்து கொள்கிறேன். நான் இரவு நேரத்தில் வணங்கவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன், விடவும் செய்கிறேன். நான் பெண்களை திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையில் நான் ஈடுபடுகிறேன், அதே போன்று நீங்கள் இருங்கள், அதுதான் என்னுடைய சுன்னத் என்று சொல்லிவிட்டு கடைசியா ஒரு எச்சரிக்கையா சொல்லுவாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க என்னை சார்ந்தவர் கிடையாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க. அப்ப மார்க்கம் என்ன சொல்லுது, நீ தினமும் என்ன செய்ய, நோன்பு வச்சுக்கிட்டே இரு, இரவு நேரம் முழுவதும் என்ன வழங்கிக்கிட்டே இரு என்று சொல்லல. ஒரு நிதானத்தோடு, இதெல்லாம் உணர்ச்சி வசப்படுதலினுடைய விஷயம். இது சஹாபாக்கள் இப்படி உணர்ச்சி வசப்பட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தடுத்தார்கள். வணக்க வழிபாட்டில் கூட நீங்கள் என்ன செய்ய, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு சஹாபி ஹஜ்ஜுக்காக வேண்டி குர்பானியை கூட்டிட்டு வந்தாங்க.
இப்போ முன்னாடி உள்ள காலத்தில் ஹஜ்ஜுக்கு போகிற பெரிய ஒரு விஷயம், இங்கேருந்து கூடவே கூட்டிகிட்டு போவாங்க இப்போ குர்பானி பிராணியை. இப்போலாம் அப்படி கிடையாது, அங்கே காசு கட்டிடுவாங்க, குர்பானியை நிறைவேற்றிடுவாங்க ஹஜ்ஜில். அப்போ உள்ள காலத்தில் குர்பானி பிராணி என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. குர்பானி பிராணியை கூட்டிகிட்டு போகும்போது ஒட்டகத்தை ஒரு சஹாபி கூட்டிகிட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் இதில் நீங்கள் சவாரி செஞ்சு வரலாமேன்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், இது குர்பானி பிராணி அப்படின்ட்டாங்க. சில நேரத்தில் சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி குர்பானி பிராணி அப்படின்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் அதில் வாகனிச்சு போங்கன்ட்டாங்க. இல்லை இது குர்பானி பிராணி மறுபடியும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி கடைசியாக சொன்னாங்க, வைலக், அதில் நீ பிரயாணித்து போ அப்படின்ட்டாங்க. அப்பா நீ கண்டிப்பாக அதை ஏறி போப்பா அப்படின்னு சொல்கிறது மாதிரியான வார்த்தை. இப்போ காரணம் என்ன அப்படின்னா, நம்மளா சில விஷயத்தை முடிவு பண்ணக்கூடாது. இதெல்லாம் உணர்ச்சி வசப்படுறது மிகுதி. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. மார்க்கம் எதை சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் நம்ம சரியா செய்யணும். சொல்லாததை மிகுதியாக எடுத்துக்கொள்வதற்கு கூட மார்க்கம் என்ன செய்யல, பணிக்கல நம்மளை. சில நேரங்களில் உபரியான வணக்கங்கள் கூட ரெகுலராக செய்யறதுக்கு மார்க்கம் என்ன செய்யல, நமக்கு உத்தரவு போடலை. சொல்லப்போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடையும் செஞ்சிருக்கிறாங்க. நோய் வாய்ப்பட்டு கிடந்தாங்க. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நோய் வாய்ப்பட்டு கிடந்தாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் நலம் விசாரிக்க போனாங்க. போன நேரத்தில் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இஷ்ஃபி ஸஅதா, அல்லாஹும்ம இஷ்ஃபி ஸஅதா, யா அல்லாஹ் ஸஅதுக்கு நீங்கள் என்ன செய்ய நிவாரணத்தை கொடுன்னு துஆ செஞ்சாங்க. இந்த துஆவை கேட்டோன்னு ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்தின் மிகுதியால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் என்னுடைய சொத்து நிறையா இருக்குது, அந்த சொத்தை ஃபுல்லாக நான் தான தர்மம் செஞ்சிடறேன்டாங்க. தான தர்மம் செஞ்சிடறேன். சில நேரத்தில் சொல்லுவாங்களா இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வாக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாக்கு கொடுத்துருவோம், ஆனால் கடைசியில் நிறைவேற்ற முடியுமா, அதனுடைய பின்விளைவுகள் என்ன நமக்கு தெரியாது. இப்படி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு செஞ்சாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. யா ரசூலல்லாஹ் என்னுடைய சொத்துல 3 பங்காக்கி அந்த 3 பங்குல 2 பங்கு நான் சதக்கா செஞ்சிடறேன், தர்மம் செஞ்சிடறேன்ட்டாங்க. அதுவும் முடியாதுன்றாங்க. கடைசியா நான் பாதிய தர்மம் செஞ்சிடறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் ஒத்துக்கிறல. கடைசியாக யா ரசூலல்லாஹ் என்னுடைய சொத்துல 3ல் 1 பகுதியை நான் தர்மம் செஞ்சிடறேன். இதுக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டது மட்டுமல்ல, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 3ல் 1 பகுதி அதிகம்ட்டாங்க. இத்தனையோ இஸ்லாத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அற்புதமான அருமையான யாருக்கு எந்த பிரச்சனையும் வராத வழிகாட்டுதல் குர்ஆன்லையும் ஹதீஸிலையும் இருக்கிறது. இப்போ ஒருத்தர் நினைக்கிறாரு, அவருக்கு குழந்தை இருக்கு, புள்ள இருக்குது, வாரிசுதாரர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அத்தாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, குடும்பத்தில் சண்டை, மனைவியில சண்டை. அவர் நினைக்கிறாரு, என் சொத்தை நான் என்ன செய்ய, இறந்ததுக்கு பிறகு நான் பெரிய அநாத ஆசிரமத்துக்கு நான் எழுதி வச்சிருவேன், இல்லாட்டி பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சிருவேன், மதரசாவுக்கு எழுதி வச்சிடறேன் அப்படின்னு ஒருத்தர் உயில் எழுதி வச்சா கூட செல்லாது. இதுக்கு பேர் வசியத்துன்னு சொல்லுவாங்க. அரபியில் வசியத். வசியத்து செய்கிறேன், நான் மௌத்தானதுக்கு பிறகு இது எல்லா சொத்தையும் நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னால் கூட மார்க்க சட்ட பிரகாரம் என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அதுக்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கல்ல, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கல. 3ல் 1 பகுதி தான் அப்படி இருந்தாலும் கொடுக்க முடியும். அதனால் எவ்வளவு சண்டையாக இருந்தாலும் குடும்பத்தில் வாரிசுதாரர்கள் என் வாரிசு இல்லைன்னு சும்மா வாயில சொல்லிக்கலாமே தவிர, இறந்து போனதுக்கு பிறகு அவங்க தான் வாரிசு, மனைவி தான் வாரிசு, பிள்ளை தான் வாரிசு, அவங்களுக்குள்ள ஹக்கை கொடுத்து தான் ஆகணும். இது ஷரியத்தினுடைய நியதி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3ல் 1 பகுதியை கொடுக்கக்கூடிய நேரத்தில் கூட இதுவே அதிகம் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதை விட கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரத்தில் இந்த ஒரே விஷயத்தை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்னுடைய சொத்தை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிறங்க, அதாவது நீங்கள் தர்மம் செஞ்சிருங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த நேரத்தில் சரிந்தாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். சரி, உங்களுடைய சொத்தை ஃபுல்லாக என்ன செஞ்சிருவோம், உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு கொடுக்காம மற்ற எல்லாத்தையும் பொதுவாக கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கொண்டிருந்தால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு யாரெல்லாம் தந்தை பிள்ளை சண்டை போட்டுக்கிறாங்களோ, தந்தையை பார்த்து சொல்லுவாரா நீ மகனே கிடையாதுன்னு சொல்லுவாரா இல்லையா? மகன் பார்த்து சொல்லுவாரா நீ தந்தையே கிடையாதுன்னு சொல்லுவார். இப்போ அந்த நேரத்தில் வாரிசு உரிமை சட்டம்னு ஒன்று இருக்கும். அப்போ என்ன செய்ய முடியும், தந்தை சம்பாதித்த சொத்து அனைத்தையுமே ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துட முடியும் பொதுவான விஷயத்துக்கு.
அதுவெல்லாம் அந்த நேரத்திலே உணர்ச்சி வசலை கட்டுப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி சென்றார்கள். இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், நம்முடைய பின்னடைவுக்கும் தோல்விக்கும் முஸ்லிம் சமுதாயம் இந்த அளவுக்கு விளைவுகளை சந்திப்பதற்கு மிக முக்கியமான காரணம் உணர்ச்சி வசப்படுதல் தான். நீங்க நிறைய உதாரணங்களை சொல்லலாம், டைம் இல்லை, நிறைய உதாரணங்கள் இருக்கு. சமூக வலைதளங்கள் நம்ம பதிவிடக்கூடிய பதிவு இப்ப கொஞ்சம் குறைவா இருக்குது. உணர்ச்சி வசப்படுதல் மிகுதியால் என்ன செஞ்சிடறோம், பதிவிட்டுறோம். சில நேரங்கள்ல சில பத்திரிகைகள் வருது, நீங்க பார்த்துருக்கலாம், அது ஒரு செய்தி தான். சில நேரங்கள் அது தொடர்ச்சியா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. உதாரணமா, முஸ்லீம் பெண்மணி ஒரு காஃபிரான ஆண் மாப்பிள்ளை திருமணம் முடிச்ச ஒரு பத்திரிக்கை வருது, அதை நம்மளே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இங்க கொஞ்சம் நாம் யோசிக்கிறோம், இப்போ நம்ம ஷேர் பண்றதுனால நம்முடைய இஸ்லாம்ங்கிற அந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு என்ன செய்கிறது, கொஞ்சம் பலகீனமாகுது. அதே மாதிரி சில விஷயங்களை நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற பேர் நம்ம என்ன செய்யறோம், சில விஷயங்களை பதிவிடுறோம். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்ச பெப்சி இதெல்லாம் தடை பண்ணக்கூடிய நேரத்தில், அதே மாதிரி இந்த இஸ்ரேலுடைய பிரச்சனை வரும்பொழுது இஸ்ரேலுடைய பொருட்கள்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அப்போ ஒரு பதிவு இப்படி வருது, கீழக்கரையில் மட்டும் வாங்கலை அப்படின்னா ஒரு நாளைக்கு 30 லட்ச ரூபா நஷ்டமாகும், 30 லட்ச ரூபா நஷ்டமாகும் சொல்லிட்டு ஒரு பதிவு வருது. இது சம்மந்தம் இல்லாத ஒரு பதிவு. ஏன்னா அவ்வளோ கணக்கு போட்டு நம்ம பார்க்கவும் முடியாது, அது சரியான தகவலா. அதை தாண்டி இதுவெல்லாம் உணர்ச்சி மிகுதியால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி தான் இன்னும் சொல்லப்போனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கும் மற்ற சமுதாயத்துக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒத்துழைப்பாக போய்விடக்கூடாது. அதனால இளைஞர்கள் என்ன செய்யுங்க, ரொம்ப கவனம் எடுத்துக்கிறங்க. சமூக வலைதளத்தில் பதிவிடுறது, வெளியில் பேசுறது, பொது விஷயங்களில் கலந்து கொள்ளும் போது நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் அத்தனையும் என்ன செய்யணும், நம்முடைய உணர்ச்சி வசப்படுதலை குறைத்து விட்டு எதுவெல்லாம் ஒற்றுமையை ஏற்படுத்துமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நிதானத்தை கடைபிடித்து நமக்கு வழிகாட்டினார்களோ அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக நமக்கான பாடம் என்று வருகிற பொழுது 3 விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, நம்முடைய சந்தோஷமா இருக்கட்டும் அல்லது வருத்தமாக இருக்கட்டும், அதை என்ன செய்யணும், ஒரு சரியான ஒரு சூழ்நிலையில் வெளிப்படுத்தணும். அப்படி நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அது லேசான முறையில் ஒற்றுமையை குலைக்காத வரையில் இருக்கணும். இல்லைன்னா அதற்கு ஈக்குவலான சமமான பின்விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதை எப்போதுமே மனசில் வச்சுக்கணும். 2வது விஷயம், அதீத உணர்ச்சி வசப்படுதலை விட நிதானம் தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். இது உங்கள் குடும்ப ரீதியாகவும் சரி, சமுதாய ரீதியாகவும் எப்போதுமே நீங்கள் கடைபிடித்துக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் என்ன செஞ்சாங்க, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டி சென்றார்கள். 3வது விஷயம் என்ன, இன்றைய நிலைமையில முஸ்லிம் சமுதாயத்துக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, அதை பற்றி பேசுங்க. பின்னடைவாக இருக்கக்கூடிய விஷயத்தை பேசி 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 என்ன நடந்து போச்சு அப்படின்னா, நம்ம ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. இப்போ குறிப்பாக நம்ம நாட்டிலேயே நம்ம பலகீனத்தை பேசி பேசி என்ன நடந்து போச்சு அப்படின்னா, நம்ம இருக்கிறதுலே ஆக பலகீனமாக இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேலாவது நம்முடைய பலகீனத்தை பற்றி பேசாமல் நம்முடைய பலமான நல்ல சூழ்நிலையை பற்றி பேசணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் இந்த நாட்டு மக்களிடத்திலும் எல்லோரிடத்திலும் நிதானத்தை கடைபிடித்து நல்ல முறை நடந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.